வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மண்சட்டியில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு 50 கிராம் புளி வரும். அந்த புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த புளியை 3 தடவையாக கரைச்சி ஊற்ற போகிறேன். இதுக்கு மொத்தத்தில் நான் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததா நமக்கு 2 மீடியம் சைஸ்ல பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது 3த்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல வெட்டி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து மூடி போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியில் இப்போ அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தாளிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வடகம் யூஸ் பண்ண போகிறேன். இது இல்லை அப்படிங்கிறவங்க சீரகம், வெந்தயம், கடுகு இது 3த்தையும் கலந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் கலந்த புளித்தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ கேஸை நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தேவையான மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வடித்து வச்சிருங்க. நான் இன்னைக்கு நெத்திலி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நுர கட்டி வர ஆரம்பிக்கும் போது ஒரு கரண்டியை விட்டு நல்லா கலந்து விடுங்க. இல்லைன்னா மேலே இருக்க எண்ணெய் பொங்கி வெளியே வந்துடும். இவ்வளவு தாங்க. இந்த குழம்ப நல்லா ஹையில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டி ஃபுல்லாக வச்ச குழம்பு பாதியாக சுண்டிருச்சு. உங்களுக்கு தேவையான பதத்தை விட அதிகமாகவே சுண்ட விடுங்க குழம்ப. அதுக்கப்புறமா மீனை போடுங்க. ஏன்னா மீனை போட்டதுக்கப்புறமா நமக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணி விடும். குழம்பு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீனை போடுங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ நெத்திலி சேர்க்க போறேன். மீனை குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி விட்டு கலந்துராதீங்க, மீன் உடைஞ்சிரும். அதனால நான் செய்யற மாதிரி இந்த மாதிரி சட்டியை ஆட்டி விட்டீங்கன்னாலே மீன் நல்லா குழம்புக்குள்ள மூழ்கிரும். இப்போ கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிருங்க. இந்த சூடுலேயே உங்களுக்கு உங்களோட மீன் துண்டுகள் வெந்துடும். அவ்வளவு தாங்க, உங்க மண்சட்டி மீன் குழம்பு தயார்.